ஏதோ ஒரு காரணத்துக்காக கதை இடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன தெரியலாம் இடிச்சிருக்கிறாங்க பார்ப்போம். ஆக்கிடுவேன் ப்ரொமோஷன் வீடியோக்களை. மலிவு விலையில் பொருள் பனம்பழம். அது மட்டும் இல்லை, பனம்பழத்தில் பனம் இதுக்குள்ளே நிறைய சாமான்கள் கிடக்குது போல கிடக்கு. இதில் அந்த இராணுவம் பாவிக்கிற இராணுவங்கள் வாழ்ந்த இடம் இதெல்லாம் இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஐயா பாருங்கள், அவர் வந்து வாழை குட்டி பிடுங்குறாரு. என்ன விட்டுட்டு போனால் பிரயோசனம் இல்லாமல் அதை பிடிக்கிற பராமரிக்கட்டும். இது கேறி கொண்டிருக்கோம். வண்டி வந்துட்டு போகிறதுக்கு காட்சி விளையாடி அஞ்சாலயம் வந்து கட்டிடம். இது என்ன கட்டிடம் எனக்கு தெரியுதில்லை, போய் பார்ப்போம் கிட்ட. அறைகளாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது பருத்தித்துறையில். இந்த பருத்தித்துறையில் பாரிய விடுதலை புலிகளின் முகாம் விடுவிக்கப்பட்டிருக்குது. இந்த முகாம் வந்து சொல்லப்படுவது ஆரம்ப காலத்தில் சூசை எண்ணெயின் ஒரு முகாம் என்று சொல்லப்படுது. இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது. இராணுவம் வந்து இங்கே இந்த எழும்புற நோக்கத்தில் இருக்கல. ஆனால் இருந்தாலும் திடீரென இராணுவம் வெளியேறி இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய தகவல்கள் எங்களுக்கு பின்னால் அப்படி தொடர்ந்து வந்தீங்கன்னா நிறைய தகவல்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இருந்தாலும் எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள். இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நிறைய விடயம் இருக்குது. இந்த காணிக்காரர்கள் கூட பார்க்கலாம், அவங்க கூட இதால் பிரயோசனப்படலாம். தொடர்ந்து எங்களோட காணொலியோட வாங்க பார்ப்போம். விடுவிக்கப்பட்ட முகாமை எடுக்கிறதுக்காக திருவாளர் பிரபலிய யூடியூப்பாளர் ரஞ்சித் பிளாக், அடுத்த முக்கியமான யூடியூபர் நான் ஜப்னா பாலாண்டா தெரியும் உங்களுக்கு. இந்த கடைகள் சம்பந்தமான வீடியோக்களை சும்மா ரணகலம் ஆக்கிடுவேன். ப்ரொமோஷன் வீடியோக்களை மலிவு விலையில் பொருட்கள் அந்த விலையிலே ஆண்டா அப்படியான ஒரு ஆளும் வந்திருக்கிறோம். நாங்க பகுதிக்கு செய்கிறோம். இது வந்து சீரியஸா இல்ல, இது அவற்ற இதுல வந்து நாங்க சொல்லல. இது பகுதி முழுக்க உண்மையான விஷயம் என்னென்னா, அவர் வந்து கட்டாயமா அந்த வீடியோக்களை வந்து நான் பார்த்து 2 வீடியோ பார்த்துருக்கிறேன். சூப்பரா இருக்கா, தரமா இருக்கு, நல்லா நீட்டா செய்கிறீங்களா? சரி, நாங்கள் இப்போ உள்ளுக்கு பார்ப்போம் உங்க என்ன மேட். இப்போ நாங்கள் இந்த இராணுவ முகாமுக்கு தான் போகிறோம். பல வருடங்களாக இருந்த ஒரு இராணுவ முகாம் தற்பொழுது திடீரென எழும்பி இருக்குது. அதுக்கும் ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு சொல்லினோம். ஒரு முக்கியமான தளம். இந்த தளம் வந்து விடுற நோக்கத்தில் இந்த இதில் இராணுவம் இருக்கல்ல. உண்மையான பக்கமே அதுதான். அந்த அடிப்படையில் இந்த ஒரு முகாம் திடீரென வெளியேறினதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கும் தெரியலை. ஆனால் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பங்கர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இராணுவம் வந்து இதில் இருந்தது இந்த இடத்தை விடணுமன்ற நோக்கத்தில் இருக்கல. ஆனால் திடீரென்று எழும்பியதுக்கான காரணத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கான சில ஆதாரங்களையும் நான் காட்டுறேன் வாங்க. இந்த மாங்கண்டு வந்து எவ்வளோ காலத்துக்கு வச்சிருப்பினோம்ண்டு. ஆனால் அது ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, இந்த இராணுவ முகாம் வந்து எழும்புறதுக்கான ஒரு நோக்கத்தில் இதில் இருக்கல. இது வந்து நீண்ட காலமாக இருக்கணுமன்ற ஒரு நோக்கத்தில் இருந்த முகாம்தான். திடீரென எழும்பியதுக்கான காரணம், அதுக்கான சில காரணங்கள் இங்கே இருக்குது. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பார்ப்போம். இருக்கிற ஒரு கட்டிடம் வந்து உண்மையில் இது கொஞ்சம் முக்கியமாகத்தான் நாங்கள் இந்த இராணுவ முகாமை சொல்லணும். முற்று முழுதாக உடைக்கல, கோப்சங்களை மட்டும்தான் கலாட்டியிருக்கணும். அப்படியான ஒரு முகாம் தான் இது. சரி, இந்த இராணுவ முகாமில் இருந்த இராணுவ தளபதி நல்லவரோ கெட்டவரோ எனக்கு தெரியலை. ஆனால் இருந்தாலும் இதில் வந்து இதில் யார் வந்தாலும் மேல் கோப்சத்தை போட்டுட்டு இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த கட்டிடம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து முன்னுக்கு ஒரு காரியாலயம் என்று சொல்லப்படும் அந்த காரியாலயத்துக்காக நாங்கள் போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த கட்டிடம் வந்து உடைக்கப்படாமல் இருக்குது. என்ன முற்றுமுழுதாக உடைக்க சில முகாம்களுக்கு பார்த்துருப்போம். அந்த கட்டிடமே ஃபுல்லாக சுக்கு நூறாக உடைச்சிருப்பினோம். இது வந்து உடைக்கப்படலை. கதவுகள் ஜன்னல்கள் கலட்டப்பட்டிருக்கே தவிர வேறு ஒன்றுமே உடைச்சி தானே இல்லை. இது வந்து ஒரு காரியாலயமாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்க்கலாம் நீங்கள். இதில் ஒரு சாமி படம் வச்சிருக்கணும். சுவாமி படத்தை சிவபெருமான்ற படமும் பிள்ளையாற்ற படமும் முருகன்ற படமும் இதில் இருக்குது. ஜாழ் வடமராட்சி அல்வாய் வடக்கு அருள்மிகு என்னது குறுக்கட்டு அரசடி விநாயகர் தேவஸ்தானம். இது இப்படி ஒரு இதை வழிபட்டு வைக்கணும் பாருங்கள்.
உண்மையில் சந்தோஷமானது தான். சரி, நாங்கள் தொடர்ந்து காணொலியை படியும். ஒரு இராணுவ முகாம் இருந்தால் அதுக்கான வழிபாட்டு தளம் இருக்கும். நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு விடயம், ஒரு வழிபாட்டு தளத்தை அமைச்சிருப்பினோம். ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த வழிபாட்டு தலங்களை வந்து அவங்க அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க, உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் கலாட்டிட்டு. ஆனால் இங்கே மட்டும் ஒரு வித்தியாசமான செயல்பாடு நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்ட்டு பாருங்கள். முற்று முழுதாக உடைக்கப்பட்டிருக்குது. உடைச்சி தூள் துணி ஆக்கியிருக்கணும் பாருங்கள். இது அவையில் தான் உடைச்சிக்கணுமா அல்லது வேறு யாரும் உடைச்சிருக்கணுமான்றது கூட எங்களுக்கு தெரியலை. ஆனால் முழுதாக உடைக்கப்பட்டிருக்குது. இன்னொரு விடயமும், அந்த இடத்துல கட்டாயமாக ஒரு அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். இதில் வந்து புத்தர் சிலைகள் வந்து இருக்குது, அதுவும் உடைக்கப்பட்டு தான் இருக்குது. தலைகள் அப்படின்றதெல்லாம் உடைக்கப்பட்டு இருக்குது. வந்து தென்னைகள் வைக்கப்பட்டிருக்குது பாருங்கள். இளங்கண்டா இருக்குது தென்னைகள்லாம். வந்து இனி வந்து இன்னொரு 2 வருஷத்தில் காய்க்கக்கூடிய நிலையில் இருக்குது. இப்போயும் வச்சிருக்கிறாங்க தென்னைகளை வந்து இந்த இடத்துல. நாங்கள் இப்போ அடுத்த கட்டிடத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த கட்டிடமும் ஒரு பிரதானமான ஒரு காரியாலயமாக தான் இருந்திருக்குது. இந்த கட்டிடம் வந்து ஒரு இராணுவ அதிகாரி இருந்திருக்கிறார் போலடகு. அவ்வளவு அழகான முறையில் அமைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக வந்து இந்த இடங்கள்லேருந்து இராணுவம் வெளியேறுது. அதுக்கான காரணத்தையும் நாங்கள் இப்போ சொல்லுவோம். இதுலேயும் பாருங்கள், இங்கால வந்து மாதாண்ட சிறுவமும் இஞ்சால வந்து அம்மண்ட இதுவும் வச்சிருக்கணும். அடுத்தது சில இடத்துகளில் மாறுபட்டு எல்லாத்தையும் விட்டாச்சு துணியாக்கி தூளாக்கிட்டு போயினோம். சில இடத்துகளில் கட்டிடம் இருக்குது. அந்த கட்டிடங்களை வந்து இராணுவங்கள் அப்படியே விட்டுட்டு போயிருக்குது. கோப்சங்களை கழட்டிட்டு மற்றெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். தென்னைகள் மாமரம் எல்லாமே இருக்குது. திருப்பி அடுத்த பின்னுக்கு நிறைய கட்டிடங்கள், நிறைய பிரதேசம். நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு 10-15 ஏக்கர் காணியாக இருக்கணும். இதுக்கும் வந்து இராணுவத்தின் ஒரு இடம்தான், அவங்கள்ட்ட இருந்த இடம். சில இடங்களை வந்து உண்மையில் அவங்கள பாராட்டு, சில விஷயங்களில் பாராட்டத்தான் வேணும். இந்த கட்டிடங்கள் தமிழருக்கு சொந்தமான நிலங்கள், எங்களுக்கு சொந்தமான நிலங்கள். இந்த நிலங்களை வந்து அடித்து உடைச்சி நொறுக்கி தூளாக்குறதால எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. இருந்தாலும் சில இராணுவ முகாம்களில் எங்களுக்கு இந்த சம்பவங்கள் நடக்குது பார்க்குற நாங்கள். எல்லாத்தையும் அடித்து தூளாக்கி நொறுக்கி எதுவுமே இல்லாமல் ஆக்கிட்டு போவினோம். ஆனால் இதிலெல்லாம் அப்படியே கட்டிடத்தை வச்சுட்டு கோபிசங்களை மட்டும் கலட்டிருக்கிறாங்க. ஜன்னல் கதவுகளை கழட்டி கோபிசத்தையும் கழட்டிருக்கணும். சீட்டுகள் எல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் அநியாயம். சரி, உங்களால் அது கொண்டு போக முடியலையேண்டா அப்படியே கலட்டி வச்சிங்கண்டா அந்த மக்கள் பாவிப்பினம். இந்த வீட்டுக்காரராவது பாவிக்கலாம். இஞ்சாலயம் வந்து கட்டிடம். இது என்ன கட்டிடம்ன்ட்டு எனக்கு தெரியுதில்லை, போய் பார்ப்போம் கிட்ட. அறைகளாக இருக்குது. என்ன அறைகள்ன்ட்டு தெரியுதில்லை. ஃபுல்லாக பின்னுக்கு ஓப்பனாக கிடக்குது. இந்த என்ன சொல்லுவாங்க, வடிவேல் ஒரு ஆளை ஜெயிலுக்கு கொண்டு போய், வடிவேலும் ஜெயிலுக்கு கொண்டு போய் ஒருத்தன் போவான் கதவை திறந்துட்டு, அது மாதிரி தான் இருக்கிற மாதிரி கிடக்குது. நாங்கள் இப்போ இஞ்சால பக்கம் பார்ப்போம். உண்மையில் இதெல்லாம் மக்களோட காணிகள், மக்கள் வாழ்ந்த இடங்கள். இப்படி இந்த இடங்கள் கிடைச்சிருக்கேன்னா மக்களுக்கு சந்தோஷம். இந்த இந்த காணிக்குரியாக்கள் சந்தோஷப்படுவேன் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கால தோட்டம் செய்திருக்கணும். ஒரு பகுதிக்கு வந்து இராணுவம் தோட்டம் செய்திருக்குது. அந்த தோட்டத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை விட அங்கால பக்கம் வீடுகளும் இருக்குது. அதில் மக்கள் குடியிருக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு கட்டிடம். இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்ன கட்டிடம்ன்ட்டு தெரியுதில்லை. நாங்கள் சரி உள்ளுக்கு போய் பார்ப்போம். எல்லாம் ஃபூமா பிளாட் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. என்னென்று நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். சரி, பாதுகாப்பாக தான் இருக்குது. நான் உள்ளுக்கு வர இப்போ வந்தேன். என்ன கிடக்கு தெரியல. இப்படி ஒரு தனி கோலாக இருக்குது. மேலே ஃப்ளாட் அடித்து கீழுக்கு வந்து என்ன சிஸ்டமாக இருக்கும் இது பாருங்கள். இதிலெல்லாம் கம்பி போட்டிருக்கிறாங்க. ஒரு ஜெயில் சிஸ்டமாக இருக்கலாம் இது. ரைட், அப்படி இருக்கலாம். ஏனென்னா இது வந்து ஃபுல்லாக அடைச்சிருக்குது. இதில் சிங்களத்தில் சில வசனங்கள் போட்டிருக்கிறாங்க. என்னட்டு தெரியல. அது செஞ்சாக்க சொல்லுங்கள்.
இதில் ஒரு இதை ஒட்டி கிடக்கு, இந்தியாவில் ஒன்று ஒட்டியிருக்கிறாங்க, இதில் ஒட்டியிருக்கணும். ஆனால் இதில் வந்து நான் இந்தியாவில் உங்களுக்கு சொல்லணும், பங்கள் இங்கே தோட்டம் ஒன்று செய்திருக்கிறாங்க. உண்மையில் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தோட்டமாக தான் இதை கருதப்படும். இது என்னென்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு சுண்டங்கத்திரிக்காய். இது உண்மையாக சாப்பிடத்தான் வேணும். அவ்வளவு உடல்நிலைக்கு உங்களோட உடலுக்கு நிறைய நோய்களை வந்து இல்லாமக்கும் நிறைய வச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக அதுதான், எல்லாமே அதுதான் வச்சு. நான் நினைக்கிறேன் ஒரு 200-300 நிலையத்துக்கு மேலே வச்சிருக்கணும். இதில் எல்லாமே அதுதான். அதில் வந்து கிணறு தொட்டி என்று சொல்லி பல இதுகள் இருக்குது. அதுலேயும் பார்ப்போம் நாங்கள். கிணறு, பெரிய கிணறு ஒன்று கிடக்குது, அந்த கிணறையும் பார்ப்போமே. எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறதானே வேணும். ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருந்திருக்கலாம், நீங்களும் இருந்திருக்கலாம் இதில். அதுக்காகத்தான் நான் இந்த இடத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்குள்ளே மோட்டர் வச்சுருந்துருக்கிறோம், கலாட்டிட்டாங்க மோட்டரை. மசூல் இஞ்சி வரும் 2 ஆளுது கொட்டாவுடி. இந்த கட்டிடம் உடைக்கப்பட்டிருக்குது, அது அப்படியே உடைக்கப்பட்டிருக்குது. காடு பிடிச்சி போய் கிடக்கு பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இதெல்லாம் மக்கள்கிட்ட வாழ்விடங்கள். இது என்ன இடம், பள்ளிக்கூடம் மாதிரி தெரியுது பார்க்க, அல்லது பேக்கரி மாதிரியும் தெரியுது. எல்லாம் புழுதி அடித்து புகை அடித்து போய் கிடக்குது. என்னென்னு தெரியல எனக்கு. இந்த பார்க்கலாம் தான், போய் பார்ப்போம். பயமாக தான் கிடக்குது, கொப்போவை பத்தையாக கிடக்கு. நாங்கள் கூடுதலான இப்படியான வேலைகள் தான் கூட பார்க்குறது. கொஞ்சம் கஷ்டமான இடங்களில் போய்த்தான் உங்களை வீடியோ எடுத்து காட்டுறது. ஏனெண்டா இதெல்லாம் வந்து இராணுவத்தின் பேக் கிடக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இராணுவங்கள் வந்து களமுனையில் பாவிக்கிற பொருட்கள் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்களா, இது வந்து ஜக்கெட். அது வந்து சண்டைகளுக்கு இராணுவ முகாம்களுக்கு பாவிக்கிற பொருட்கள் தான் இதெல்லாம். நினைக்கிறேன் இதுக்குள்ளே நிறைய சாமான்கள் கிடக்குது போல கிடக்கு. இதில் அந்த இராணுவம் பாவிக்கிற ஷூ கிடக்குது, இராணுவ சப்பாத்து கிடக்குது. இதெல்லாம் அவங்கள்ட்ட சப்பாத்துகள் கிடக்குது. நாங்கள் இஞ்சால போய் பார்ப்போம். ஆனால் எல்லாமே எரிக்கப்பட்டிருக்குது. இதுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் எரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன தெரியலாம் எரிச்சிருக்கிறாங்கன்ற பார்ப்போம். இங்கே டிவிகள், கம்ப்யூட்டர்கள் இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிருக்கணும். என்ன தெரியல சரியாங்க. நாங்கள் இங்கே வருவோம். எல்லாம் எரிக்கப்பட்டிருக்குது. அதில் இன்னொரு இது ஒன்று கிடக்குது, பழைய ஒன்று. இதில் 5 கிலோமீட்டர் கட்டிடமெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உடைச்சிட்டேன். இதெல்லாம் இதுக்குள்ளே ஒரு கட்டு இருக்குது நடுவில். என்ன கட்டுது? ஏதோ ஒரு பொருள் ஒன்று இருக்குது இதுக்குள்ளே. என்ன பொருளாக இருக்கும்? கட்டு, நடுவில் ஒரு கட்டு ஒன்று வச்சுருக்குறாங்க. இது என்னத்துக்கு தெரியல. இந்த கட்டு இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகும். ஆனால் இந்த பழம் சாப்பிடலாமே, ஒரு பழத்தையும் காணலை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம், ஆனால் ஒரு பழத்தையும் காணலை. சரி, அங்கால பார்ப்போம். அங்காலையும் ஒரு இது உடைக்கப்பட்டு கிடக்குது. எல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. என்ன கட்டெல்லாம் இருக்குது, என்ன கட்டுன்னு தெரியல. சரி, இப்படியே போவோம். இங்கே பாருங்கள் கட்டிடங்களை. இந்த கட்டிடம் எல்லாம் வந்து கடுமையான பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்த பார்க்க பயங்கரமான ஒரு இடம். இப்போ நாங்கள் இந்த பக்கம் பார்க்குறோம். இங்கே எல்லாம் காடு, ஆனால் கட்டிடங்கள் வந்து மிக பெருசாக தான் கிடக்குது. இதில் நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் வேலைக்கே விட்டுட்டு நம்ம போல கிடக்கு. அங்காலெல்லாம் கட்டிடம் தான் கிடக்குது. காடாக இருக்கிற வழியாக புகை பயமாக இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் கட்டிடம் தான் கிடக்கு பாருங்க. அங்கால பின்பக்கம் எல்லாம் பத்தியால் பிடிச்சி போய் கிடக்கு. அடுத்து இழந்த பலம் நிற்கிது. அந்த மாதிரி தான் காணல். சரி, நாங்கள் இப்போ அங்கால போய் பார்ப்போம்.
ஆண்டு பார்ப்போம். ஆனால் எங்களுக்கு கணவர் பேசுகிறது ஒரே ஒரு விஷயந்தான், அட எப்படியான கஷ்டமான இடங்களுக்கு பூவாங்கடாப்பான்னு சொல்லி எல்லாம் பேசுவீங்க. என்ன செய்கிறது, நீங்கள் வாழ்ந்த இடம் நாங்கள் வாழ்ந்த இடம் அதெல்லாம் இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். இப்படியான இல்லத்துகள் எல்லாம் நீங்கள் இருந்தீங்க, அதுக்கு பிறகு யார் இருந்தார், எப்படி இதுக்கு இந்த வெளியே இருக்கணுமன்றதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரிய வரும்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் இப்போ இதுக்கால வந்து நிறைய பனம்பழம் விழுந்து விடாது. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க இருந்தால் கட்டாயமாக இந்த இது இருக்கும், என்ன கடதாசி பூ மரம் வந்துட்டு இருக்கும், அதை வச்சே இருப்பாங்க. இப்படி அதை பாருங்க எப்படி இருக்காண்டு. இதை பார்க்க எல்லாருக்கும் ஆசை வருவேன். பனம்பழம் அது மட்டும் இல்லை, பனம்பழத்தில் என்ன இது சாப்பிட்றது, நாங்கள் செய்கிற பனம்பணியாரம் செய்து சாப்பிடலாம். ரைட், இப்போ நான் இங்கே வந்துட்டேன். இந்த கட்டணமெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. இந்த கட்டணமெல்லாம் முதலே உடைக்கப்பட்டுட்டு எப்படி இருக்காங்க. இப்போ இஞ்சால் ஒரு மரத்தடிக்குத்தான் வாரம். என்ன மரம்னு இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன். பள்ளங்கள் சொரிஞ்சு போய் கிடக்குது, விளாம்பழம் விழுந்து போய் எல்லாம் கிடக்குதா. ரைட், ஓகே. சரி, விளாம்பழத்தை அடப்பா இங்கே ஓட்டை பழம் மணக்குது. இந்த அதுக்கு ஒரு பழம் கிடக்குது. மடியும் இந்த இதில் ஒரு பழம் கிடக்குது. ரெண்டு பழம் பிறக்கிட்டேண்ணா, 2 பழம் பிறக்கிட்டேன். ஆனால் நிறைய பழம் கிடக்குது. இங்கே பாருங்க, இங்கே தெரியுதா, இதுக்கெல்லாம் ஆக்கள் வாரல்ல நினைக்கிறேன். தெரியுதா பழங்கள் இங்கே கிட. தோட்டமோ ஏதோ செய்திருக்கணும், எல்லாம் வரம்புகள்லாம் கட்டி நீட்டாக கிடக்குது. என்ன தோட்டம் செய்திருக்கணும் தெரியல. சரி, இப்போ நாங்கள் போகிறோம். இதுக்குள்ள ஒரு தளம் கிடக்குது, நில தளம் உண்டு. இது வந்து இப்போ கட்டப்பட்ட தளம் இல்லை, பல ஆண்டுகளுக்கு முதல் கட்டப்பட்ட தளம் தான் இது. என்ன இந்த கிடக்கிற மாடலை பார்க்க தெரியுதானே எப்படி கிடக்குது, எப்போ கட்டப்பட்டிருக்குமென்று ஓரளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் கிடக்கிறது இப்போ கட்டப்பட்டிருந்தாலும் கூட வந்து பல வருடங்களுக்கு முதல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் போல் கிடக்குது. என்ன நீண்ட காலமாக இப்படி கிடக்கிறதால தான் நான் சொல்கிறேன். நாங்கள் இஞ்சால பக்கம் போகிறோம். இதில் வெள்ளை கடதாசி பூ நிற்குது, அங்கே வாழைத்தோட்டம். இந்த கேம்பில் இருந்த இராணுவத்துக்கு எழும்புற நோக்கத்தில் இருக்கல அவையில் வந்து நீண்ட காலமாக இங்கே இருக்கணுமன்ற நோக்கத்தில் இருந்தவையல். ஐயோ, அதை விட இன்னொரு முக்கியமான விடயத்தான் காட்டப்படுறேன்னா, பார்த்தா நீங்கள் எல்லாம் ஆசைப்பட போகிறீங்க. இங்கே எல்லாம் காய்ச்சி போய் கிடக்கு, பூத்து காய்ச்சி. உண்மையில் இதில் இருந்த இந்த தண்ணி யாராவது வந்து இதை ஒரு தண்ணியை கட்டி இந்த இடத்த பராமரித்தாங்கன்னா உண்மையில் விளத்துலேயும் பிரயோசனப்படலாம், பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே பூத்து இருக்குது, தண்ணி இல்லாமல் இப்போ வாடுது சில கண்டுகள். கவலையாக இருக்குது பார்க்க. இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் மட்டும் பாருங்கள். பாருங்க, இந்த நிலையை கொண்டு வரதுக்கு இவ்வளோ கஷ்டம் வேண்டு. இதை உண்மையாக யாருந்தாலும் வந்து இந்த காணியை பராமரித்து இதை இந்த மாடு கூட கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு பாருங்கள் இவ்வளோ துரோகமான வேலை. நீங்கள் பராமரித்து இதை நீங்கள் பிரயோசனத்தை எடுங்க. நீங்களே இப்படி செய்கிறீங்க. இது யார் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் தானே. இதில் இவ்வளோ நிற்குதாண்டு பாருங்கள், இவ்வளோ கண்டு நிற்குதாண்டு. உண்மையில் பார்க்க ஆசையாக இருக்குது. நீங்கள் யாராவது வந்து இந்த காணொலியை பார்க்குறீங்க அல்லது நீங்கள் வேறு பார்த்து அதை சேவ் பண்ணி இந்த இடத்துல இருக்கிறார்கள் வந்து இந்த காணியை பொருட்படுத்தி இதை பிரயோசனப்படுத்துங்க. உண்மையில் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இதால். இப்போ நாங்கள் இஞ்சால பக்கம் போகிறோம். வாழைத்தோட்டம், வெண்டி தோட்டம் என்று சொல்லி எல்லாமே இங்கே வச்சிருக்கணும். ஆனால் பாவம் என்னென்னு சொல்லுங்க, ஆபம் இது வந்து ஆறு வச்சாலும் அது வந்து ஒரு பிரயோசனமான பொருள், எங்களோட உணவுக்கான பொருள். அதை வந்து நீங்கள் யாராவது ஒரு ஆள் பராமரிக்கலாம். இந்த காணியை சம்மந்தப்பட்டாக்களோ யாரோ வந்து இந்த இடத்த பராமரிக்கலாம். அதான் நான் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விடயம். பனம்பழம் ஒன்று விழுந்து பாருங்க இப்படியாண்டு.
அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஆலயம் உண்டு, பெரிய ஒரு அரச மரத்துக்குள்ள பிள்ளையார படம் வச்சுட்டு கும்பிட்ருக்கணும். அது சங்கு பிள்ளையார படம் ஒரு பெட்டிக்கை வச்சு கும்பிட்ருக்கணும் பாருங்கள். அதுக்கான அடையாளத்தை பாருங்கள். இதில் இந்த இராணுவத்துக்குரிய இந்த இராணுவ முகாமுக்குரிய ஒரு அடையாள இதொண்டு வைப்பினம். அவங்களோட என்ன சின்னம் எந்த படையணின்றதெல்லாம் இதெல்லாம் பொறிச்சிருக்கும். அதுதான் இது. இதில் தான் அதை வச்சிருக்கணும். இப்போ அதெல்லாம் உடைச்சி எடுத்துட்டாங்க. சரி, நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இதுக்கு ஒரு கட்டிடம் ஒன்று கிடக்குது. இஞ்சாலையும் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் நான். 2 தோட்டம் இருக்குது. ஒரு பக்கம் வந்து கத்தரியும், ஒரு பக்கம் வந்து மரவள்ளி, அதோட இதுக்கும் வச்சிருக்கு. நம்ம என்ன பேர் வருது இல்லையே, வழியாக சித்திரம் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த சித்திரங்கள்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. கத்தரி தோட்டத்தையும் காட்டுறேன். இங்கே பாருங்க இவ்வளோ வழியாக இருக்கேன், இவ்வளோ சைலாக கீறி இருக்கிறாங்களே. மான், கிளி, கோழி, அடுத்தது என்ன இவ்வளோ நிற்கிற ஒரு கட்டிடத்துக்காக போகிறோம். இப்போ நாங்கள் அதில் போகலாம். இந்தியாவில் ஒரு படம் இருக்குது, அதையும் காட்டுவோம். இது கீறிக்கொண்டிருக்கக்குள்ளே இதை அவங்க விட வண்டி வந்துட்டு போல இருக்குது. காட்சி விளையாடிலும் நாய்கள், அதை நாங்கள் பார்த்துருப்போம் கனவேர். அதுதான் இது வந்து என்ன இல்லைன்னு பேர் மறந்து போட்டுதோ. இது இந்த தோட்டம் என்ன, சரி யாருன்னா சொல்லுங்கள், எனக்கு ஞாபகத்தில் வருதில்லை. ஆறாவது உங்களோட மனசுக்கு இருந்தால் இது என்ன தோட்டம்ன்ட்டு சொல்லுங்கள். அடுத்த இஞ்சால் இருக்கிறது மரவள்ளி தோட்டம். இது மரவள்ளி தோட்டமாக இருக்குது. அடுத்து இஞ்சால் இருக்கிற வாழைத்தோட்டம். இது ஒரு வாழைத்தோட்டம். அங்காலையெல்லாம் காடாக கிடக்குது. இதெல்லாம் வந்து இராணுவம் தண்டை வசம் வச்சுருந்த இடம். பெரிய முகாமாக தான் இருந்திருக்கு. இப்போ இது யாருன்னா இருப்பினமெண்டா கேட்கலாம் நாங்கள். ஒரு ஐயா பாருங்கள், அவர் வந்து வாழைக்குட்டி பிடுங்குறாரு. என்ன விட்டுட்டு போனால் பிரயோசனம் இல்லான்னு அதை பிடுங்கி பராமரிக்கட்டும். நீங்கள் இதில் கொண்டு போங்க முதல். எல்லாம் பழுது அடைஞ்சு போகிறதால ஐயா வந்து ஒரு வாழைக்குட்டி பிடுங்குறதுக்கு நிற்கிறார். பிடிங்கி கொண்டு நானும் போங்கன்னு சொன்னேன். சும்மா எல்லாம் வீணாகிறத விட பிடுங்கலாம் தானே. இங்கே பாருங்க விளாம்பழத்தை. இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவேன். இதுக்குள்ளே வந்து வண்டி நிற்கிது. இது வந்து இப்போ கொஞ்ச நாளையால வீணாகிடும். நல்லா பூத்து தான் இருக்கு. இப்போ நாங்கள் கேட்குறோம்னா இந்த கிராமத்தில் இருக்கிறாங்களா இருந்தாலும் அவையில் வந்து பார்த்தாவது பொறுப்பெடுக்கலாம் தானே. எடுத்துருப்பினா அதோ இங்க வாழை மரத்தை பாருங்க. இங்கால கத்தரி தோட்டம், அங்கால இது நிக்குது, என்ன சுண்டங்கத்தரி நிக்குது, மரவள்ளி, வாழை, அத்தி நிக்குது. அத்தியாது அகத்தி. அதான் என் பேர் வராம நான் பட்ட வாடு கொஞ்சம் நேரம். இப்போ சொல்லிக்கிறேன், நான் சொல்லுங்க. அத்தி மரமா ஆலமரமான்ற ஒரு சண்டை நடக்குது. 2 யூடியூப்பருக்கு. இது பாருங்க, ஆலமரமா அத்தி மரமா இது என்னன்னு சொல்லுங்கவா. 2 யூடியூப்பர் வந்து 2 பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்ற பிலாமரம், இங்கே இது வேறு சொல்றாரு வாழைமரம். ஆசையா காட்டிருப்பேன் வீடு. இப்போ எத்தனை பேர் கனவு வீடுகள் வந்து இப்படி சில எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இந்த அம்மாக்களுக்கும் இருக்கும். இல்ல, அதை விட இன்னொரு முக்கியமான விடயம், சில முகாம்களுக்கு வந்து முற்று முழுதாக கேம்பை விட்டாச்சு தூளாக்கி போயினோம். ஆனா இந்த கேம்ப்ல கொஞ்சம் வித்தியாசமா இது வந்து பொதுமக்கள் காணி தானே. அப்ப கட்டிடத்தை விட்டுட்டு அரசகாணி, அதான் அரசகாணி என்றாத்தான் பாத்தீங்கன்னா அந்த புள்ள தரமட்டம் நாங்கள் போய் பாக்குற காணியில் தெரியும் தானே. அப்ப பொதுமக்களோட காணி என்று கேட்க பொதுமக்கள் கட்டுறாங்கள் இருந்திருக்கு தானே. இப்ப நீங்க கேஸை பார்த்தாலும் சரி, பொதுமக்கள கட்டுறோம். அதனால ஐயா எத்தனையோ ஆண்டுகளா போராடி கொண்டு வந்தவராம். வந்து சொன்ன தம்பி, இன்றைக்கு இந்த கட்டுறம் விட்டுட்டு இந்த காணி விட்டணும்னு தனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சொல்லி கண்ணால கண்ணு குறையா ஓடி போய் அந்த வீட்டையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எத்தனை பேர்ட்ட கனவு போட்டு சொல்லுவோம். கூட எங்க அங்க ஆறாத வீட்டுல இருக்கிறது தெரியாது. ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு. அடுத்த தோட்டம், இதுவும் வந்து உண்மையில மனித வலுக்களை வந்து கஷ்டப்படுத்தி செய்திருக்கணும். ஆனா ஒரு விடயத்தை நாங்க சொல்லணும் என்னன்னா, இராணுவம் வந்து தோட்டம் செய்யுது சரியா. உண்மையில் இராணுவம் தங்கட தேவைக்காக செய்தால் அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. விற்பனைக்காக செய்யக்குள்ள இந்த விவசாயிகளை வந்து பாதிக்கும்.
ரெண்டு கையும் இப்படி நீட்டுங்க. இப்போ இது வந்து இராணுவம் தண்ட தேவைக்காக இந்த கத்தரிகளை உருவாக்கி அதில் வார பிரயோசனத்தை அவங்களோட சாப்பாட்டுக்கு எடுக்கிறது. உண்மையில் அது சந்தோஷம், அது வரவேற்கக்கூடிய விஷயம், அது அவங்கள இது. ஆனால் இருந்தாலும் இதை வந்து என்ன செய்யணுமெண்டா, இதை வியாபாரத்துக்கு விடுவாங்களா இருந்தால் அது வந்து வியாபாரம், அவன் வந்து விவசாயிகளை வந்து இது கத்தரியை நம்பி வாழ்கிற அந்த மக்களுக்கு, இந்த பயிரை நம்பி வாழ்கிற மக்களுக்கு அது வந்து பிரயோசனம் இருக்காது. பழத்தை குமுளம்பழம் பழமா என்னது குமுளம்பழம்னு சொல்லுது. பார்ப்பேன், நானும் இந்த குமுளம்பழத்தை பார்க்கல இது வரைக்கும். நான் எது பேர் சரியோன்னு தெரியல. இதே கும்பளம்பழம்னு சொல்லி நிகச்சுத்திக்கு போடுறது. இது கையில நிகச்சுத்தியில் அதுக்கு இதை பிச்சு போட்டு உள்ள இருக்க கொட்டையை எடுத்து போட்டு இப்படி போட்டு விட்டா அந்த நிகச்சுத்தி இல்லாம போயிடும். இந்த விளக்கம் சரியா பிள்ளையா? இதை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பேர் சரியா இதை சொல்லுங்க, எனக்கு தெரியும் உண்மையா. நான் இதை பழம் தெரியும் எனக்கு, இந்த பழத்தை கண்டிருக்கிறேன். கும்பளம்பழம்னு சொல்றது சரியா? இது பேரா அல்லது இந்த விடயத்துக்கு தான் பாவிக்கிறதான்றது பாவிக்கிறது. அது சொல்ற நான் சொல்றேன், அதுக்குதான் பாவிக்கிறதா. பேர் சரியோன்னு தெரியாது. ஏன்னா கண்ணகாலம் இதெல்லாம் இப்ப பாவனையிலே இல்ல, நிகச்சுத்தியல் இல்லாம வந்து இப்ப ஆக்கள் வர்றேன்னு சொல்லி உடனே ஹாஸ்பிட்டல் மருந்து போட்டெல்லாம் செய்யறதுல இந்த ஆயுர்வேதத்தை மறந்து கொண்டு போறோம். நானெல்லாம் சின்ன வயசுல என் அம்மா இது எனக்கு கையில நிகச்சுத்தி வந்து போட்டிருக்கு. நிகச்சுத்தி மட்டும் இல்ல, அந்த சின்ன வயசுல நான் குழப்படி செய்ய கதவுக்கு கை போடணும். இந்த கை இது நல்ல காலம் இதை வாய்க்க வைக்கல, வாய்க்க வச்சிருந்தா அவ்வளவு உங்களோட சேர்ந்து பாவங்கள் செய்திருக்க மாட்டேன். கணக்க பாவங்க இவ்வளவு காய்ச்சிருக்க மாட்டேன். சரியா கைக்கும் இது. அப்ப நான் இப்படி வச்சுட்டு இப்படி கையில அப்படி அண்ணாக்கு போய் ரெண்டாவது அண்ணாவை இப்படி அடிக்கிறேன் மாட்டேன் கொடுங்க. சும்மா விளையாடு, சின்ன பிள்ளைகள் அப்படி ஜாலியா இதெல்லாம் விளையாடினாங்க. நெகச்சுத்தி போட்டுட்டு என்ன பழம் இது? இது கும்பளம்பழம்னு சொல்றது. என்ன செய்யறது? சீட்டை உடைச்சிருக்கேன் வேண்டு. இதெல்லாம் ஏன் உடைப்பான்? அப்படியே கலட்டி வச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் யாரையாவது பிடிச்சி இந்த சனத்தை பிடிச்சாவது நீட்டாக இறக்கி கீழே வச்சுட்டு தேவையான நீங்கள் எடுங்க, நாங்கள் போனால் அப்புறம்னு சொல்லியிருக்கலாம். சில இதில் வந்து சில விடயங்களை வந்து நாங்கள் ஜோக்காக கதைக்கிறோம். ஏன் ஜோக்காக கதைக்கிறோம்னு சொன்னால், தொடர்ந்து நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்குள்ள என்னடா எல்லாம் உண்டு தானே, எல்லாம் ஒரு விடயத்தை தான்டாப்பா சொல்கிறீங்க என்று சொல்லுவீங்க. அடுத்து உங்களுக்கு பார்க்கக்குள்ளேயும் சில சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கும். திடீரென்று ஒரு மாற்றமாக ஒரு ஜோக்காக கதைக்கக்குள்ள எங்களுக்கு தான். இப்போ நாங்கள் வடிவேலை பார்த்துச்சிருக்கோம் இல்லையா, அப்படி எங்களை வடிவேலை ஆக்கி விடுங்க நீங்கள், அப்படியே இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு தளபதியின் காணி சொன்னது போல் இது வந்து ஒரு இராணுவ தளபதி, இராணுவ தளபதி இல்லை, புலிகளின் ஒரு தளபதி. அதாவது வந்து கடல் புலி தளபதி என்று சொல்லினோம். அவற்ற இடம்தான் இது. ஆனால் இருந்தாலும் 87ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியிலேருந்து இது வந்து இராணுவ முகாமாயே இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த மக்கள் தங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து இந்த இராணுவ முகாம் தான் இது. அப்போ இருந்து இந்த முகாம் இராணுவ முகாமாக தான் இருக்குதுன்னு தான் இந்த மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதில் எவ்வளோ உண்மை இருக்குது பொய் இருக்குன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த மக்கள் சொன்ன கதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் இப்போ தான் இந்த இடத்துக்கு முதல் தடவையாக வந்திருக்கிறேன். எனக்கு இதுக்கு முதல் இந்த இடத்த நான் பார்த்ததும் இல்லை, நான் வந்ததும் இல்லை. ஆனால் இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் சொன்ன கருத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதோடு இந்த இடத்துல ஒரு குழாய் கிணறும் இருக்குது. குழாய் கிணறு இராணுவத்தால் அடிக்கப்பட்டதா இல்லை முதலே இருந்ததா அல்லது மக்கள் யாரும் அடிச்சிக்கணுமான்னு கூட எனக்கு தெரியாது. பாருங்கள், இதில் இருக்குது. இதில் இப்போ வந்து நாங்கள் இதில் ஒரு கட்டிடம் இருக்குது. இந்த கட்டிடத்தை பார்க்க போகிறோம். பெரிய பெரிய கட்டிடம், பெரிய பெரிய இடங்கள், பெரிய பெரிய காணிகள் அதான் இந்த இடம். இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. நம்பர் போட்டிருக்கிறாங்க, 9ஆம் நம்பர், 10ஆம் நம்பர், 8ஆம் நம்பர்ன்னு சொல்லி அவங்களோட முகாம்களுக்கு ஒரு நம்பரை ஒன்று குறிக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ இந்த இதுக்குள்ளே போய் பார்ப்போம் உள்ளுக்கு என்னண்டு. இது ஒரு அறையாக இருக்குது. இதிலெல்லாம் சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கு. அப்புறம் வெள்ளை அடிச்சிட்டாங்களே இதெல்லாம். இதெல்லாம் வடிவான கலராக அடிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு அறை. இந்த இதில் இப்போ நாங்கள் போகிறது ஒரு விளையாட்டு மைதானம், மிகப்பெரிய ஒரு மைதானம். இது கிரிக்கெட் விளையாடக்கூடிய அளவுக்கு தான் இதை செய்திருக்கிறாங்க பிச்செல்லாம். ஆனால் இதில் ஒரு கொடி நட்டுருக்குறாங்க பாருங்கள். இந்த எல்லையை தாண்டினா கொடி வந்து இந்த எல்லையை தாண்டினா 6 ரெண்டு நினைக்கிறேன். எனக்கு கிரிக்கெட்டில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை வந்து நான் பெருசாக விரும்புகிறதும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இதில் வந்து
இதில் வந்து சரியான ஒரு விருப்பம், அந்த விளையாட்டுகளில் விருப்பம் உள்ளாக்கள் இருப்பீங்க, அவங்களுக்கு தெரியும் இது என்ன விஷயம் என்னன்றதை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் இருந்த யாராவது நீங்கள் இருப்பீங்களா இருந்தால், முதல் 90ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு முதல் இந்த முகாமில் நீங்கள் யாரும் இருந்திருந்தால், அல்லது இந்த நிலக்கீழ் வங்கர் சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் ஊடாக சொல்லுங்கள். வந்து நீங்கள் இந்த முகாமுக்கு இதுக்கு முதல் வந்து இருந்திருக்கிறீங்களா? இல்லை, இப்போ இடையில உங்களை அடிச்சு கிடிச்சு கொண்டு வந்து சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன். ஆனால் இப்போ இந்த இடத்தெல்லாம் பார்க்கக்குள்ள உங்களோட மனசுக்கு என்ன தோணுது? என்ன தோணுதான்னு உண்மையை சொல்ல போனா காணிக்காரட்ட வழி எனக்கு இப்போ தெரியுது. அது இப்போ அவங்களுக்கு மேலே சந்தோஷப்படுவாங்களே. இந்த காணொலியை பார்க்குறவங்க உறவுகள் திக்கம் அல்வா என்ற பகுதியில் இந்த காணி உரிமையாளர்களுக்கு தெரியாட்டி இந்த காணியை அனுப்பி அவளே தெரியப்படுத்துங்க, இந்த இடத்துல இந்த காணி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இதுக்குள்ள நிறைய பிரயோசனமான இது மரங்கள் இருக்குது தானே. வெண்டியிலிருந்து, கத்தரியிலிருந்து, வாழையிலிருந்து எல்லா மரங்களுமே இருக்குது. ஆனால் இது எப்படியே விட்டா இது வந்து அந்த நிலக்கீழ் வங்கர்ன்ற உள் பாதை. இப்போ நான் உள்ளுக்குறேங்கிறேண்ணா, உள்ளே போகிறேன் பாருங்கள், இதுதான் பாதை. இங்கடா கீழுக்குறங்கல் இன்னும் ரைட்டு இதால் இறங்குறேண்ணா பாருங்கள். இப்போ இறங்கி இதுக்கெல்லாம் போகிறேன். இப்படியே போகலாம். இதுன்ற கட்டுகள் மண்ணெல்லாம் தூந்துட்டு இந்த கட்டை பாருங்கள், இப்படி கட்டு கனமான கட்டன்ட்டு. அதாவது நான் சொன்ன முக்கியமான ஒரு இடம் தான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். இது வந்து விடுதலை புலிகள ஒரு முக்கிய உறுப்பினர் இருந்த இடம் என்று சொல்லினோம். அந்த இடத்துக்கான ஆதாரம் தான் இது. இது வந்து ஒரு பாரிய வங்கர், நிலக்கீழ் வங்கர், முற்றுமுழுதாக உடைக்கப்பட்டிருக்குது இந்த நிலக்கீழ் வங்கர். பாருங்கள், இந்த கட்டிடங்களை பாருங்கள், இவ்வளோ கனமான கட்டிடம் உண்டு. இந்த கம்பிகள் கீடர்லாம் வச்சு தான் கட்டியிருக்கணும். இந்த இதுக்கு வந்து இருக்கிற கீடர் இதெல்லாம் வச்சு தான் கட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பாரிய நிலக்கீழ் வங்கர். இந்த வங்கர் வந்து முற்றுமுழுதாக உடைக்கப்பட்டு இடிபாடாக போயிட்டு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வங்கர் இருக்கிற ஒரு இடம்னு சொன்னால் இது ஆற்றுன்றது உங்களுக்கு ஒரு சாதாரணமாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் இப்போ சொல்ல வேண்டிய தேவையில்லை. சொன்னாலும் எங்களுக்கு அது வந்து எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வருமன்றதான் எங்களுக்கு ஒரு பயம். இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்கத்தானே வேணும் இந்த இடத்த. இல்லாமல் இந்த பகுதியில் பாருங்கள், இதுவும் வந்து ஒரு வாசல் தான், அந்த நிலக்கீழ் வங்கர்ன்ற வாசல் பகுதி. இதுக்கால வந்து உள்ளுக்கு போகிறதுக்கான ஒரு பாதை தான் இந்த பாதை. இதெல்லாம் இப்போ தூந்து எல்லாம் உடைச்சி எல்லாமே இதண்டு போட்டுது. அப்படியான சூழலுக்கு இருக்குது இந்த இடம். இதில் எல்லாம் வந்து பாருங்கள், இந்த கட்டெல்லாம் நிலக்கீழ் வங்கர்ன்ற கட்டுகள், இந்த கட்டு எல்லாம் உடைக்கப்பட்டதால் அப்படியே இப்படி கிடக்குது. இப்படி இருக்கும் கட்டாவுள்ளே இப்படியான கட்டுகள் வந்து எந்த பெரிய ஒரு பங்கர், மிகப்பெரிய ஒரு பங்கர்ன்றது உங்களுக்கு இப்போ பார்க்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே இருந்து கேடர்கள் எல்லாம் வச்சு தான் கட்டியிருக்கிறோம். இங்கே இருந்து இப்படியே போய் அந்த தெரியுது பாருங்கள். இங்கே வாங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருந்திருக்கு, அதையும் காட்டுறேன். இங்கே வரைக்கும் வருது இந்த வங்கர். அதை விட இந்த வங்கருக்கு மேலே ஒரு வீடு இருந்திருக்கு. இந்த வங்கர் தெரியாமல், இது கீழே வங்கர் தான், இந்த வங்கருக்கு மேலே ஒரு வீடு இருந்திருக்குது, கீழே தான் வங்கர் இருந்திருக்கு. பெரிய கேடர்கள் எல்லாம் வச்சு தான் இதை கட்டியிருக்கிறாங்க. சும்மா நோமலாக கட்டலை, எல்லாம் உடைச்சி தூந்து போட்டுது, உடைஞ்சி நிலம் மூடிட்டு வேறு எப்படி இருக்குன்ட்டு. மிகப்பெரிய வங்கர். வேறுங்க இவ்வளோ பெரிய வங்கர் தான். அப்படிங்களா? கேடர்களெல்லாம் வச்சு தான் கட்டியிருக்கிறேன்.